என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பொங்கல்னா என்ன, அது எதுக்காக கொண்டாடப்படுது, அதை பத்தி பைபிள் என்ன போட்டிருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லட்சணா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? ஓ தெரியுமே, இன்னைக்கு பொங்கல். பொங்கல்னா என்ன பண்ணுவாங்க, அது எதுக்கு கொண்டாடப்படுது? கரும்பு சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வாங்க, அழகா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஜாலியா ஊர் சுத்துவாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயும் ஊர் சுத்துறதுலயுமே உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொங்கலை பத்தி பைபிள்லயே போட்டிருக்கு. பொங்கலை பத்தி பைபிள்ல போட்டிருக்கா? யாத்ராகமம் 23வது அதிகாரத்துல 15-16 வசனத்துல பொங்கலை பத்தி தெளிவா போட்டிருக்கு. அப்படியா? அந்த காலத்துல மக்கள் அந்த வருஷம் ஃபுல்லா இருந்தத தை மாசத்துல அறுவடை செய்வாங்க. அப்படி அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதுல முதல் வெளிச்சல ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுப்பாங்க. அந்த பண்டிகைக்கு பேரு அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் பேரு ஆபிப் மாதம். ஓ, ஆனா நாளடைவுல ட்ரெண்டிங்கே மாறி போச்சு. மக்கள் படைச்ச ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் படைச்ச படைப்புகளை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஆண்டவர் எனக்கு இந்த பாரம்பரியம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாரம்பரியத்தை வெறுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு இந்த பாரம்பரியம் எல்லாம் வேணாம், நீங்க என்ன உண்மையாவும் முழுமனதோட நேசிச்சீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. சில மக்கள் ஆண்டவர் சொன்னதை கடைபிடிச்சாங்க. ஆனா சில மக்கள் இந்த பண்டிகையே நல்லா இருக்குன்னு இதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப புரிஞ்சுச்சா பொங்கல்னா என்னன்னு? புரிஞ்சுக்கிட்டே. அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். என்ன உங்களுக்கும் பொங்கல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஹாப்பி பொங்கல்.